கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம்னா நண்பர்களே, நான் குளிச்சு பாத்திரத்துல விளக்கி கிச்சன்ல 2 கை கொடுக்காங்களா பாத்திரத்துல. இந்த செயலுக்கே தாம்மா நானுதான் இந்த செயலை ஹாய் நண்பர்களே, எப்பவும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட தான் நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடருவோம். ஸோ இன்னைக்கு அங்கே வச்சு நம்ம ஸ்டோரி சொல்ல முடியலை. கிளம்பும் போதே நிறைய எடுத்து வைக்க வாங்கவே அப்படியே ரொம்ப டைம் ஆயிட்டு. ஸோ ரிலாக்ஸாக ஸ்டோரி சொல்ல முடியலை. ஸோ இப்போ ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபேன் சத்தம் ரொம்ப கேட்குது. சரியா, ஸ்டோரி சொல்லலாம் இருக்கேன். என்ன ஸ்டோரினா, இந்த ஸ்டோரி எல்லாருடைய லைஃப்லையும் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயமாவும் இருக்கும். இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா, என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நான் ஒரு கொரியன் சீரீஸ் நான் கொரியன் சீரீஸ்லாம் இதிலலாம் பார்க்க மாட்டேன். பட் அது இன்ஸ்டாகிராமில் இந்த சீரீஸ் வந்துச்சு, நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஒரு இன்சிடெண்ட்டில் அவளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோமா ஸ்டேஜ் அவளுடைய மயக்க நிலை தெளிஞ்சு அவள் வரும்போது அவளுக்கு ஒரு பவர் கிடைக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அவளுக்கு கிடைக்குது. அது என்ன பவர் அப்படின்னா, மற்றவங்க நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பவர் அவளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா, அப்போ அவள் கண் முழிச்சு பார்க்கும்போது அவளுடைய லவ்வர் அவளுடைய ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த பவரில் என்ன தெரியும்னா, பக்கத்தில் ஒரு ஹார்ட் காமிச்சு அவங்க எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு லவ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு 9 காட்டி ஒரு ஹார்ட் காட்டியிருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, நம்ம எவ்வளோ ஒரு அழகான பார்ட்னர், எவ்வளோ ஒரு கேரிங், ரொம்ப லவ் உள்ள பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா. சரியா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் அந்த ரூம்குள்ள வந்திருக்காங்க. டாக்டர் மேலே 33 அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டு வந்திருக்கு. உடனே இந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பம், கன்ஃபியூஷன் ஆகிட்டு, என்னடா நம்ம லவ்வருக்கு 9 வந்துச்சு, டாக்டருக்கு 33 அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து விலகிறதுக்குள்ள அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ண அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வாரான். ஏன்னா பிரேக்கப்போ இல்லை ஏதோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள நடந்திருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி அப்படின்னா, இன்பத்தில் போய் பார்க்காதவனை துன்பத்தில் போய் கண்டிப்பா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதனால அவனுக்கு இன்பத்துல கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, துன்பத்துல கஷ்டப்படும் போது கண்டிப்பா நீ போய் ஹெல்ப் பண்ண, அதுதான் உண்மையான உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிரேக்கப் ஆன அந்த எக்ஸ் லவர், அந்த பையன் எக்ஸ் லவர் மீன்ஸ் அவன் ஒன் சைடாக லவ் பண்ண அந்த பையன் அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகும்போது அவனுடைய பக்கத்தில் 95 அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் என்ன பண்ணியிருக்குன்னா காட்டியிருக்கு. அப்போதான் இந்த பொண்ணு நினைக்கிறா, இதில் காட்டுறது 100க்கு எத்தனை அப்படின்னு சொல்லி தான் காட்டுது, 10க்கு கிடையாது. அப்போ நாம சூஸ் பண்ண பையன் நம்ம மேலே ஒரு இன்னும் ஒரு நல்ல ஒரு இதோட இல்லை, எவ்வளோ ஒரு ராங்கான ஒரு பர்சனை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த தருணத்தில் நினச்சி பார்க்குறா. இப்போ இதை பார்த்தோன்னே இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஒன்று தோணுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கடவுள் இந்த மாதிரி ஒரு டூல், அதாவது இந்த மாதிரி ஒரு பவரை, யார் யார் நம்ம மேலே எத்தனை பர்சன்டேஜ் லவ் வச்சுருக்காங்க, நம்ம மேலே கேரிங்காக இருக்காங்களா நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு டூலை தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைப்போம். அப்படி தானே, சின்ன பிள்ளைகளெல்லாம் இந்த பணம்லாம் பார்க்கும், பணம் காய்க்கிற மரமாக இருக்கலாம் சொல்லுவோம், பணம் இருந்தால் மரத்தில் காய்க்கிற மாதிரி இருந்தால் பிடுங்கலாமோ அப்படின்லாம் நிறைய நம்ம நிறைய இமேஜினேஷன் போவோம். நிறைய ஸ்டோரிகள்லாம் மேஜிக் ஸ்டோரிகள்லாம் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லும் போது அந்த இமேஜினேஷனுக்குள்ளேயே நம்ம போவோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டூல் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த டூலுக்கு பதிலாக தான் கடவுள் நம்மளுக்கு ஒன்று என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, நீ கஷ்டப்படும் போது, நீ துன்பத்தில் இருக்கும்போது, நான் அப்பதே சொன்னலையா, இன்பத்தில் போகாட்டாலும் துன்பத்தில் போய் நலம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீசஸ்லாம் அப்படிதான் துன்பமான நேரத்தில் நம்மளை தேடி வரக்கூடிய தேவன். ஸோ அவர் எதுக்காக அந்த இதை கொடுத்துருக்காருன்னா, நீ கஷ்டப்படும் போது, நீ துன்பப்படும் போது உனக்கு யார் உன்னை விசாரிக்கிறானோ, உன்னை யார் கேர் பண்ணிக்கிறானோ அவன்தான் உன் மேல உண்மையான அக்கறை கொண்டவன். சரி, அக்கறை இல்லை, உன்னை பயன்படுத்திட்டு உன்னை கை கழுவி விடுறவங்க உண்மையானவன் அல்ல அப்படிங்கிறத அதை நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் கடவுள் அந்த பரீட்சையை நம்மளுக்கு வைக்கிறாரு. சரியா, இது எவ்வளோ தூரம் உண்மை, இது எத்தனை பேருடைய லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணாமலும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். சரி, நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கான பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகேவா, செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா
நான் வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறதா ஒரு ஃபேமிலி அப்படிமோ. ஸோ கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க பிள்ளையோட வாழ்றவங்க அவங்க வந்து தனி ஃபேமிலி அப்படி தானே. அப்போ நான் வந்து யாரு கூட தான் இவ்வளோ நாள் இருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் நான் ஃபேமிலியை வந்து ஃபேமிலியாக இல்லாமல் தான் 3 வருஷமாக இருந்திருக்கேன். ஸோ இந்த வீடு வந்து எவ்வளோ ஆசை அந்த ஓடுபட்ட பழைய வீடு இருக்குல்லையா, இந்த இடத்த வந்து எவ்வளோ ஆசையாக 2020 வந்து நான் வாங்கினேன். இன்னைக்கு 2024 வந்து அதற்கான இந்த வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து செஞ்சு இப்போ ஜூன் 8 வந்து நம்ம 2025 நம்ம வந்து ஒரு அழகான நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான மன நிறைவான ஒரு ஹோமா வந்து உருவாக்கி அந்த ஹோம்ல ஃபேமிலியா சரியா மொத கட்டி முடிச்ச அந்த புது வீட்டில் எப்படி வந்து 2020 அந்த வீடு வாங்கும்போது ஃபெஸ்டிவலோட தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் கொடியேற்றம் 20 ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பத்திரப்பதிவு ஒரு முடிஞ்சிச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக கொடியேற்றத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்தோம். அதே மாதிரி திருவிழாவோட மீண்டும் வந்து இறைவன் வந்து இந்த புது வீட்டில் ஃபேமிலியாக எங்களை ஒன்றிணைச்சிருக்கு. கடவுளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி செலுத்துகிறேன். சரி, அதான் நான் மீண்டும் சொல்கிறேன். ஃபேமிலி அப்படிங்கிறது குடும்பம், மனைவி, பிள்ளைகள் அப்படிங்கிறதை உள்ளடக்கியது. சரியா, அதனால் இந்த மாதிரியான ஒரு தருணத்தை தந்த இறைவனுக்கு நன்றி. அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இதை வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஆனால் ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஓகேவா? ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை, மாதாவுக்கு உகந்த நாள். இன்றைக்கி வந்து நம்மளுடைய புனித மிக்கேல் அதிதூதருடைய குடியேற்ற பெருவிழா நடைபெற போகுது. சரியா, அதனால் நாங்கள் அதுக்காக கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்போ கிளம்பும்போது அப்பாவுக்கு எனக்கும் ஒரு போட்டி, அதாவது அவர் ஃபேஸை மறைச்சிட்டே இருப்பாராம். நான் வந்து தெரியாத அளவுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு நானும் 2-3 நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். நல்லாவே வரல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, லேடிஸ் மட்டும்தான் ஹராஸ்மெண்ட்டா, ஹஸ்பண்டையும் ஹராஸ்மெண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னாரு. ஆஹா, மீண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவருடைய ஃபேஸை வந்து அவரே கையை வச்சு எடுக்கிற அளவுக்கு பண்ணியாச்சு. சரியா, இன்றைக்கி வந்து செம்மையாக நம்ம வந்து நம்ம ஊர் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. செய்தி ஒன்று கேட்டியா, நீயும் நானும் பாலும் தேனும், நீயும் நானும் பாலும் தேனும் போல ஒன்னா கூடணும். ஆமாம், அப்பா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, அப்பா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ஆமாம், எல்லாரும் ட்ரெஸ் போட்டுருக்கீங்களா, எங்களையும் கூட்டு போங்கடா அப்படின்னு எங்கள் டெல்லினா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. டேமனங்க டேம் தான் சொல்லிட்டு இருக்கானா. அங்கே பாருங்க, அவ எட்டி பாக்கா. டெல்லி டாட்டா பை பை see you. டெல்லி டாட்டா பை பை see you. என்ன பண்ணுறீங்க டெல்லி குட்டி, என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு ஸ்டெப்பு குட்டி வந்துட்டு. ஸ்டெப்பு குட்டி, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் போயிட்டு வரோம், உங்கள் தொல்லை தாங்க முடியல. நாங்கள் போயிட்டு வரோம் ஊருக்கு. ஆமாம், நீங்களும் திருவிழா அன்னைக்கு வாங்க ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்கு. சரியா செல்லக்குட்டிங்களா? ஸ்டெப்பு ஸ்டெப்பு, நீ நிறைய பிள்ளை தானே. ஸ்டெப்பு குட்டி, ஸ்டெப்புடி வர சேட்டை ரொம்ப பண்ற. ஸ்டெப்பு அவன் கூட்டு போணுமா? நீ அவனை ஏம்மா உன்னைய கூட்டு போனா அங்க தெருவுல அப்புறம் சண்டை தான் வரும். நீ ஒரு இடத்துல கிடக்க மாட்ட. டேமு பிள்ளை மட்டும்தான் தங்க பிள்ளை, அமைதியா இருக்கும். தவறு எவ்வளவு அமைதியா வருது பாரு டேமு பிள்ளை. ஆமா, அந்த டெலினாவங்க டெலினா தான் மேல வந்திருக்கா. அந்த போறா டெலினா வந்து குழந்தை வச்சிருக்காளா, அதனால அவ வந்து மசக்கையில் இருக்கா. மசக்கையில் நண்பர்களே, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு இது சொல்லி பட்டணை விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரியா, அந்த மாதிரி இவ்வளோ நேரம் ஆயிருக்கு நண்பர்களே நாங்கள் கிளம்புறதுக்கு. அதாவது இவா இருக்காள என்னமோ எங்கேயோ ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி இவ்வளோ நேரம் கிளம்பியிருக்கா பார்த்துக்கோங்க.
நீங்க நாங்க போட்டு கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம்னா நண்பர்களே நான் குளிச்சு பாத்திரத்துல விளக்கி கிச்சன்ல 2 கை கொடுக்காங்களா பாத்திரத்துல விளக்கி கிச்சன் எல்லாம் நீட்டா வச்சுட்டு நான் கிச்சன் முதல்ல எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்திருக்கேன்ல இப்போ உங்களுக்கு கிச்சனை காமிக்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஏன்னா நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போகும்போது இங்க இருக்கிற வீட்டை என்ன பண்ணணும் அப்படி நீ போட்டு போயிடக்கூடாது, நல்லா நீச்சா ஆக்கிட்டு போடும். அதனால சூப்பரா அங்க ஆக்கி வச்சிருக்கேன். சரிமா, இவருக்கு ஒரு சட்டை ஒரு இது எடுக்கிறதுக்கு குளிக்க. ஆமா அங்கேயே ஆக்கவே அங்கேயே நான் தானே கிளீன் பண்ணணும். வேலைக்காரியா வச்சிருக்கிய, வேலைக்காரிக்கு பதில் எண்ணெய வச்சிருக்கிய. நண்பர்களே காஃபி கொட்டி கழுவி தரட்டுமா காப்பி வச்சு பேண்ட ஆமா இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா. சரி இப்ப மாதிரி கிளம்பலாமா? நண்பர்களுக்கு பாருங்களா, இன்னைக்கு நாங்க குளிச்சுட்டு நாங்க நார்மலா கிளம்பின ட்ரெஸ். ஆனா யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், அவ வேற போட்டுட்டு தான் வீட்டுல எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா. டக்குன்னு பார்த்தா இந்த ட்ரெஸ்ல இருக்க என்னைய பார்க்கவே இல்ல. இவரு குளிச்சுட்டு இவரு இதை மாத்திட்டு வர்றாரு. எல்லாமே கோ இன்சிடென்டா இன்னைக்கு வந்து நடந்திருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்ப வந்து நம்மளுடைய டிராவல் வாக நீங்க கண்டினியூ பண்ணி அப்படியே பாருங்க. வாங்க வாங்க போலாம். ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆண்டு வேலை போயிட்டே இருக்கோம். கார்ல வந்து நானும் பாப்பாவும் மட்டும் இருக்கோம் பார்த்துக்கோங்க. அவங்க அப்பா வந்து ட்ரெஸ் வந்து வாங்க போயிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் மட்டும் போயிருக்கோம். போகிற வழியில் இன்னைக்கு வந்து அப்படியே வந்து மல்லி அரும்பும் வாங்கியாச்சு. கட்டி வச்ச பிச்சி பூவும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஜீசஸ் ஃபோட்டோ எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நான் வைக்கணும். சரியா, அப்புறம் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்களாம் பூ வைக்காங்களோ வைக்கலையே தெரியல. அதனால் எனக்கு மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். நிறையா தான் இருக்குது எனக்கு. நம்ம கூந்தலுக்கு இது அதிகமான பூ தான். சரியா, ஓகேவா, கிளம்பிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஸ்டைல பார்த்தீங்களா நண்பர்களே? ஸ்டைல கார் ஓட்டுற ஸ்டைல ஸ்டைலு தான். இது சூப்பர் ஸ்டைலு தான். இந்த ஸ்டைலுக்கு ஏற்ற அம்மா நானு தான். இந்த ஸ்டைலை பெற்ற அம்மா நானு தான். அதான் மொதல் சொன்னது இது இல்லையோ. எப்படினாலும் இங்கே இருந்து வந்துட்டு. சரி நண்பர்கள், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஓகே, கான்சன்ட்ரேஷனாக டிரைவர் ஓட்டட்டும். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா லாரி கார் எல்லாமே ஓவர்டேக் பண்ணி நம்ம ஊரை நெருங்கியாச்சு. அப்படியே ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படின்னா கொடிமரத்து மேலே அழகாக வாழைத்தார்கள் வந்து நிறைய கட்டி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தர பாப்பா, இன்னும் கொஞ்சம் தர.